இந்தியன் ஆர்மியில் புதுசாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆயுதம் இணைஞ்சிருக்கு. அந்த ஆயுதத்தோட பேர் நாகாஸ்த்ரா 1. நாகாஸ்த்ரா 1 ஒரு லாய்ட்ரிங் மியூனிஷன். இப்போது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடுவில் நடந்துகிட்டு இருக்கிற போர் நிறைய ஆயுதங்களுடைய முக்கியத்துவத்தை உலகத்துக்கு புரிய வச்சிட்ருக்கு. அதில் ஒரு ஆயுதம் தான் லாய்ட்ரிங் மியூனிஷன். யுக்ரைன் ரஷ்யா போரில் பெரிய பெரிய டேங்க்ஸாலையும் அட்வான்ஸ்டான போர் விமானங்களாலையும் செய்ய முடியாத டேமேஜை செய்யலாம் இந்த லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு. லாய்ட்ரிங் மியூனிஷனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சதுனால உலக நாடுகளுடைய கவனம் இப்போ லாய்ட்ரிங் மியூனிஷன் பக்கம் திரும்பி இருக்கு. இந்திய ராணுவமும் லாய்ட்ரிங் மியூனிஷனில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியன் ஆர்மி அவங்களுக்கு இருக்கிற எமர்ஜென்சி ப்ரொக்ரூட்மெண்ட் பவர்ஸை பயன்படுத்தி 480 லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டருடைய ஃபர்ஸ்ட் பேட்சாக இப்போது 120 லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. நாகாஸ்த்ரா 1 பற்றியும் அதோடைய முக்கியத்துவத்தையும் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்துருவோம். லாய்ட்ரிங் மியூனிஷனை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இது கிட்டத்தட்ட ட்ரோன் மாதிரியான ஒரு டிவைஸ். லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸுக்கு அட்டாக் ட்ரோன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸும் க்ரூஸ் மிசைல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. லாய்ட்ரிங் மியூனிஷன், க்ரூஸ் மிசைல்ஸ், அட்டாக் ட்ரோன்ஸ்னு இது மூணுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு அட்டாக் ட்ரோன் என்னெல்லாம் செய்யுமோ அது எல்லாத்தையும் இந்த லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸும் செய்யும். அட்டாக் ட்ரோன்ஸுக்கும் லாய்ட்ரிங் மியூனிஷனுக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அட்டாக் ட்ரோன்ஸ் அதில் பொருத்தப்பட்டிருக்கிற ஆயுதங்களை பயன்படுத்தி இலக்கை தாக்கி அழிச்சிட்டு திரும்ப வந்துடும். அதே சமயம் லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸ் அதோட இலக்கில் கிராஷ் ஆகி தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு கூடவே அதோட இலக்கையும் சேர்த்து அழிச்சிடும். இலக்கை அழிக்கிறதுக்காக லாய்ட்ரிங் மியூனிஷன்லேயே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வார்ஹெட் பொருத்தப்பட்டிருக்கும். லாய்ட்ரிங் மியூனிஷன் அதோடைய இலக்கில் கிராஷ் ஆனதும் அதில் பொருத்தப்பட்டிருக்கிற வார்ஹெட் வெடித்து சிதறி அந்த இலக்கை கம்ப்ளீட்டாக அழிச்சிடும். தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு கூடவே அதோடைய இலக்கையும் அழிக்கிறதுனால லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸுக்கு சூசைட் ட்ரோன்ஸ், காமகாசி ட்ரோன்ஸ், எக்ஸ்ப்ளோடிங் ட்ரோன்ஸ்னு பல பெயர்கள் இருக்குது. ஒரு க்ரூஸ் மிசைல் செய்கிற வேலைகளை எல்லாம் லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸும் செய்யும். ஒரு க்ரூஸ் மிசைலுக்கும் லாய்ட்ரிங் மியூனிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, க்ரூஸ் மிசைலை ஏவுனதும் அது போய் அதோடைய இலக்கை உடனடியாக தாக்கி அழிச்சிடும். அதே சமயம் லாய்ட்ரிங் மியூனிஷனை ஏவுனதும் அது போய் அதோடைய இலக்கு மேலே சுற்றிக்கிட்டே இருக்கும். சரியான நேரம் வந்ததும் அதோடைய இலக்கை போய் தாக்கி அழிக்கும். நேரடியாக போய் தாக்காமல் இலக்கை சுற்றி வந்து நேரம் எடுத்து தாக்குறதுனால தான் இதை லாய்ட்ரிங் மியூனிஷன் அப்படின்னு சொல்கிறோம். லாய்ட்ரிங் அப்படின்னா தமிழில் சுற்றி திரிகிறதுன்னு அர்த்தம். மியூனிஷன்னா வெடிபொருள்னு அர்த்தம். லாய்ட்ரிங் மியூனிஷன்னா என்ன, லாய்ட்ரிங் மியூனிஷனுக்கும் க்ரூஸ் மிசைலுக்கும் அட்டாக் ட்ரோன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாம் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நாகாஸ்த்ரா 1 பற்றி பார்க்கலாம். நாகாஸ்த்ரா 1 இது இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்டிருக்கிற ஒரு லாய்ட்ரிங் மியூனிஷன். நாகாஸ்த்ராவை தயாரிச்சிருக்கிறது நாக்பூரில் இருக்கிற சோலார் இண்டஸ்ட்ரீஸுங்கிற தனியார் நிறுவனத்தோட சப்சிடரியான எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட். நிறைய பேர் இந்த நாகாஸ்த்ரா தான் இந்தியன் ஆர்மி பயன்படுத்த போகிற முதல் லாய்ட்ரிங் மியூனிஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏற்கனவே நம்மளுடைய ஆர்மி ஹாரூப் மாதிரியான ஃபாரின் லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆர்மி இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற லாய்ட்ரிங் மியூனிஷன்ஸும் நாகாஸ்த்ராவும் வெவ்வேறு கேட்டகரி. நாகாஸ்த்ரா 1 இந்தியன் ஆர்மி பயன்படுத்த போகிற முதல் போர்ட்டபிள் கேட்டகரி லாய்ட்ரிங் மியூனிஷன். போர்ட்டபிள் லாய்ட்ரிங் மியூனிஷன் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய லாய்ட்ரிங் மியூனிஷன் கேட்டகரியை சேர்ந்தது தான் நாகாஸ்த்ரா 1. நாகாஸ்த்ரா 1ஓட கீ ஃபீச்சரை பற்றி பார்த்தோன்னா, இது ஒரு மேன் போர்ட்டபிள் ட்ரோன். இந்த ட்ரோனுடைய வெயிட் வெறும் 9 கிலோ மட்டும்தான். இந்த 9 கிலோவில் 1 கிலோ ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஃப்ராக்மெண்டிங் வார்ஹெட்டும் அடங்கும். கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன், கம்யூனிகேஷன் கண்ட்ரோல், பேலோட் அதாவது ட்ரோன், நுமேட்டிக் லான்ச்சர்னு நாகாஸ்த்ராவோட கம்ப்ளீட் செட்டப்போட வெயிட்டே மொத்தம் 30 கிலோ தான். 2 ரேக்ஸாக்கில் போட்டு மொத்த செட்டப்பையும் ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நாகாஸ்த்ரா 1ஆல் 30 நிமிஷம் தொடர்ந்து பறக்க முடியும். ஆனால் சில ஆர்டிகல்ஸில் இதால் தொடர்ந்து 60 நிமிஷம் வரைக்கும் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகாஸ்த்ரா 1ல் மேன் இன் லூப், அட்டானமஸ்னு மொத்தம் 2 மோட்ஸ் இருக்குது. மேன் இன் லூப் மோடில் நாகாஸ்த்ராவை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணலாம். அட்டானமஸ் மோடில் இந்த ட்ரோன் அதுவாகவே செயல்படும். மேன் இன் லூப் மோடில் செயல்படும் போது இதோடைய ரேஞ்ச் 15 கிலோமீட்டர். அதுவே அட்டானமஸ் மோடில் செயல்படும் போது இதோடைய ரேஞ்ச் 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். நாகாஸ்த்ரா 1ல் ஜிபிஎஸ் எனேபிள்டு ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுறதுனால இதால் இதோடைய இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும். நாகாஸ்த்ரா 1ல் இருக்கிற கேமராஸில் நைட் விஷன் இருக்குது. இது மூலமாக இதால் இரவு பகல்னு எல்லா நேரத்துலையும் சர்வைலன்ஸும் டார்கெட் அக்விசிஷனும் செய்ய முடியும். நாகாஸ்த்ரா 1 எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷனை பயன்படுத்துது. இதனால் இது ரொம்பவே கம்மியான சவுண்டை தான் வெளிப்படுத்தும். அதனால் நாகாஸ்த்ரா 1 டிடெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் நாகாஸ்த்ரா 1ஆல் எல்லா விதமான வெப்பநிலையிலையும் ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்லையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செயல்பட முடியும். நாகாஸ்த்ரா 1உடைய மிக சிறந்த ஃபீச்சரில் ஒன்று அதோடைய அபார்ட், ரெக்கவரி அண்ட் ரீயூஸ் ஃபீச்சர். ஒருவேளை டார்கெட்டை கண்டுபிடிக்க முடியலனாலோ இல்லை மிஷினையே நம்ம அபார்ட் பண்ணிட்டோம்னாலோ நம்மளால் நாகாஸ்த்ரா 1 கால் பேக் பண்ண முடியும். திரும்ப வந்ததுக்கப்புறம் நாகாஸ்த்ரா 1ல் இருக்கிற பேராஷூட் ரெக்கவரி மெக்கானிசமை பயன்படுத்தி நாகாஸ்த்ரா 1 சேஃபாக ரெக்கவர் பண்ணி மறுபடியும் அதை நம்மளால் பயன்படுத்த முடியும். நாகாஸ்த்ரா 1ஓட இந்த அபார்ட், ரெக்கவர் அண்ட் ரீயூஸ் ஃபீச்சர் இதோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியையும் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸையும் அதிகப்படுத்துது.
நாகாஸ்த்ரா 1ஆல் சாஃப்ட் டார்கெட்ஸை தாக்கி அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக ஆன்டி டெரர் ஆப்ரேஷன்ஸில் இது அதிக அளவில் பயன்படும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய ட்ரைனிங் கேம்ப்ஸ், லான்ச் பேட்ஸ்னு பல முக்கியத்துவம் வாய்ந்த டார்கெட்ஸை நாகாஸ்த்ராவை வச்சு தாக்கி அழிக்கலாம். பாகிஸ்தான் பார்டர்லையும் சைனா பார்டர்லையும் இந்த நாகாஸ்த்ரா 1 இந்தியன் ஆர்மி டிப்ளாய் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாகாஸ்த்ரா 1 உள்நாட்டிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்படுற லாய்ட்ரிங் மியூனிஷன். நாகாஸ்த்ரா 1ல் பயன்படுத்தப்பட்டிருக்க காம்போனன்ட்ஸில் 75% காம்போனன்ட்ஸ் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்படுறதுனால இதோடைய விலை ரொம்ப கம்மி. இது மட்டும் இல்லாமல் இனிமேல் லாய்ட்ரிங் மியூனிஷனை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த வெளிநாட்டையும் நம்பியிருக்க வேண்டிய தேவையில்லை. உலகத்தரம் வாய்ந்த லாய்ட்ரிங் மியூனிஷனாக தயாரிக்கப்பட்டிருக்கிற நாகாஸ்த்ரா 1 ஃப்யூச்சரில் நாம் நம்மளுடைய நட்பு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நாகாஸ்த்ரா 1 இந்தியன் ஆர்மியில் இணைஞ்சிருக்கிறது ட்ரோன் தொழில்நுட்பத்தில் நாம் அடைஞ்சிருக்கிற முன்னேற்றத்தையும் தற்சார்பையும் குறிக்குது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.